everyone. இன்னைக்கு நம்ம 10th history unit 5ல இருக்க short answers ஓட third question தான் பார்க்க போறோம். question பார்க்கலாமா? Write a note on the reforms of ராமலிங்க அடிகள். அதாவது ராமலிங்க அடிகள் பண்ண reforms பத்தி கேட்டிருக்காங்க. ஓகேவா? reforms அப்படின்னா ஒண்ணும் கிடையாது, சீர்திருத்தங்கள். அதாவது ராமலிங்க அடிகள் பண்ண சீர்திருத்தங்கள் பத்தி தான் என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, சோ என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜீவகாருண்யா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு reform, தென் compassion is greatest quality, then சமரசவேத சன்மார்க்க சங்கம். இது வந்து 1865ல இவர் கொண்டு வந்த ஒரு ரிஃபார்ம். ஓகேவா? அடுத்து ஃப்ரீ ஃபீடிங் ஹவுஸ், இது வந்து 1867ல இவர் கொண்டு வந்த ஒரு ரிஃபார்ம். அடுத்து வந்து திருவருட்பா. ஸோ இந்த 5 ரிஃபார்ம் பத்தி தான் நம்ம ஒன்னொன்னா பார்க்க போறோம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கலாமா? ஜீவகாருண்யா. சோ இந்த ஜீவகாருண்யா அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, சோ கம்பேஷன் ஃபார் ஆல் லிவிங் பீயிங்ஸ், அதாவது எல்லா உயிரினங்கள் மேலயும் வந்துட்டு நம்ம அன்பு செலுத்தணும், அக்கறையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிதான் வந்துட்டு இந்த சீர்திருத்தம் ஒண்ணு கொண்டு வந்தாரு. ஓகேவா? சோ எல்லா உயிரினங்களுக்கும் அன்பு செலுத்தணும் அப்படிங்கறதா வந்துட்டு இந்த சீர்திருத்தம். அடுத்து கம்பேரிசன் இஸ் த கிரேட்டஸ்ட் குவாலிட்டி அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த கம்பேரிசன் அப்படின்னா வந்துட்டு ஒன்றும் கிடையாது, சோ அன்பு செலுத்ததான் வந்துட்டு கம்பேரிசன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ கஷ்டப்படுற மக்களுக்கு வந்துட்டு மெயினா நம்ம சப்போர்ட்டா நிக்கணும், அவங்களுக்கான தேவைகளை வந்துட்டு நம்ம பண்ணணும், சோ அவங்க மேல அன்பு செலுத்தணும் அப்படின்னு சொல்லிதான் வந்துட்டு இந்த சீர்திருத்தம் வந்துட்டு சொல்லுது. ஓகேவா? சோ கம்பேரிசன் இஸ் த கிரேட்டஸ்ட் குவாலிட்டி. சோ கஷ்டப்படுற மக்களுக்கு வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்டா போய் நிக்கிறதா வந்துட்டு ஒரு நல்ல குவாலிட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்து சமரச வேத சன்மார்க்க சங்கம். சோ இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மக்களை வந்துட்டு நல்வழிப்படுத்தணும், சோ நல்ல வழியில வந்துட்டு மக்களை எடுத்துட்டு போகணும், சோ உண்மை வழியில அவங்களை கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ண ஒரு சங்கம் தான் வந்துட்டு இந்த சமரச வேத சன்மார்க்க சங்கம். இது வந்துட்டு 1865ல இவர் பண்ண ஒரு சீர்திருத்தம். ஓகேவா? மக்களை வந்துட்டு நல்ல வழியில எடுத்துட்டு போறது. ஓகேவா? அடுத்து ஃப்ரீ ஃபீடிங் ஹவுஸ். சோ இது வந்துட்டு 1867ல இவர் பண்ண ஒரு சீர்திருத்தம். சோ இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1866ல ஒரு பெரிய பஞ்சம் வருது. சோ பஞ்சம் அப்படிங்கறத வந்துட்டு இங்க ஃபெமைன் அப்படின்னு நான் எழுதியிருக்கேன். ஓகேவா? சோ பஞ்சம் வருது. சோ அதை பார்த்துட்டு இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, 1865ல வடலூர்ல இருக்க எந்த மக்களா இருந்தாலும் சரி, சோ அந்த பஞ்சம் அப்படிங்கிறது வந்துட்டு சவுத் இந்தியால எல்லா சைடுமே வந்து சவுத் இந்தியாவுக்கே வந்துச்சு. சோ 1867ல வடலூர்ல எந்த மக்களா இருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்துட்டு சாப்பாடு கொடுக்கணும். சோ எந்த கேஸ்ட் பீப்புளா இருந்தாலும் இவர் எதுவுமே கன்சிடர் பண்ணக்கூடாது, சோ எல்லா மக்களுக்கும் வந்துட்டு சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சத்திய தர்ம சாலை அப்படின்னு ஒண்ணு ஸ்டார்ட் பண்றாரு. சோ இந்த இடத்துலதான் இவங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு சாப்பாடும் கொடுத்தாங்க. ஓகேவா? சோ இதுதான் வந்துட்டு ஃப்ரீ ஃபீடிங் ஹவுஸ். ஓகேவா? அடுத்து திருவருட்பா. சோ திருவருட்பா அப்படின்னா ஒண்ணும் கிடையாது, சாங்ஸ் ஆஃப் கிரேஸ். சாங்ஸ் ஆஃப் கிரேஸ் அப்படின்னா என்ன? அருள் பாடல்கள். சோ அருள் பாடல்கள் எல்லாமே வந்துட்டு பப்ளிஷ் பண்ணப்பட்டுச்சு. ஓகேவா? இதுதான் வந்துட்டு இவர் பண்ண ரீஃபார்ம்ஸ். ஓகே, இப்போ ஒரு சம்மரி பார்த்தலாமா? என்னென்ன ரீஃபார்ம்ஸ் பார்த்தோம்? ஜீவகாருண்யா, கம்பேரிசன் இஸ் த கிரேட்டஸ்ட் குவாலிட்டி, சமரச வேத சன்மார்க்க சங்கம், அடுத்து ஃப்ரீ ஃபீடிங் ஹவுஸ், அடுத்து வந்துட்டு திருவருட்பா. சோ இதுல என்னென்ன பார்த்தோம்? ஜீவகாருண்யா அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். சோ எல்லா உயிரினங்கள் மேலயும் நம்ம வந்துட்டு அன்பு செலுத்தணும். சோ கம்பேரிசன் ஃபார் ஆல் லிவிங் பீயிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோமா? அடுத்து கம்பேரிசன் இஸ் த கிரேட்டஸ்ட் குவாலிட்டி. சோ இதுல நம்ம என்னன்னு பார்த்தோம்? கஷ்டப்படுற மக்களுக்கு நம்ம முன்னாடி போய் ஃபர்ஸ்டா வந்துட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், அவங்களுக்கு சப்போர்ட்டா நிக்கணும். சோ அதுதான் வந்துட்டு கிரேட்டஸ்ட் குவாலிட்டி அப்படின்னு நம்ம இதுல பார்த்தோமா? ஓகே, அடுத்து என்ன பார்த்தோம்? சமரச வேத சன்மார்க்க சங்கம். இது வந்துட்டு 1865ல ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னோமா? சோ இதுல நம்ம என்ன பார்த்தோம்? மக்களை வந்துட்டு நல்வழிப்படுத்தணும், அவங்க வந்துட்டு ஒரு உண்மை வழியில எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ண சங்கம் தான் இது. ஓகேவா? அடுத்து என்ன பார்த்தோம்? ஃப்ரீ ஃபீடிங் ஹவுஸ். சோ இந்த ஃப்ரீ ஃபீடிங் ஹவுஸ் அப்படின்னா என்ன? 1867ல இது வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டுச்சு. சோ வந்துட்டு சவுத் இந்தியால இருக்கிற எல்லா மக்களுக்குமே வந்துட்டு பஞ்சம் வந்துச்சு. சோ 1867ல வடலூர்ல எந்த மக்களா இருந்தாலும் சரி கேஸ்ட் எதுவுமே பார்க்காம அவங்களுக்கு வந்துட்டு சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சத்திய தர்ம சாலை அப்படின்னு வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அதுதான் வந்துட்டு ஃப்ரீ ஃபீடிங் ஹவுஸ். அவங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு கேஸ்ட், ரிலீஜன் அந்த மாதிரிலாம் எதுவுமே பார்க்காம அவங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு சாப்பாடு கொடுத்தாங்க. ஓகேவா? அடுத்து நம்ம என்னன்னு பார்த்தோம்? திருவருட்பா. சோ அருள் பாடல்கள் எல்லாமே வந்துட்டு பப்ளிஷ் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். திருவருட்பா அப்படின்னா ஒன்றும் கிடையாது, சாங்ஸ் ஆஃப் கிரேஸ். ஓகேவா? அருள் பாடல்கள் எல்லாமே வந்துட்டு பப்ளிஷ் பண்ணப்பட்டுச்சு. ஓகேவா? சோ இதுதான் வந்துட்டு ராமலிங்க அடிகள் பண்ண ரீஃபார்ம், சீர்திருத்தங்கள். ஓகேவா? தேங்க்யூ.